வணக்கம் அன்பான சொந்தங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? இன்றைய நாளும் கூட கிறிஸ்மஸ் சம்மந்தமான ஒரு அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. எல்லாருமே உங்களுடைய நியூ இயரை சூப்பரான முறையில் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி நானும் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட்டோட நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஏப்ரல் மாதத்துக்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு இன்னைக்கு இருந்து உங்களுடைய வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நலன்புரி நன்மைகள் சபையினூடாக அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. ஏன் இந்த டைமில் உங்களுக்கு காசு வைப்பிலிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இன்னுமே பேங்க்ல சரியான மாதிரி க்ரௌடுகள் இருக்குது. ஆல்ரெடி வைப்பு செய்யப்பட்ட காசை இன்னும் எடுத்து முடிக்கல. அந்த அளவுக்கு வங்கிகளில் அதிகளவான க்ரௌட் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்துருப்போம், சித்திரை வாரத்துக்கு முதல், அதாவது 13, 14 அந்த திகதிகளுக்கு முன்னாடியுமே பேங்க் ரொம்பவே ஃபுல் க்ரௌடாக தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து அதுக்கு பிறகுமே சித்திரை புத்தாண்டு முடிஞ்சதுக்கு அப்புறமாவே செம்ம க்ரௌட் பேங்க்ல இருந்துச்சு. எல்லாருமே நாங்கள் அதை பார்த்துருப்போம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒரு தொகை நாங்கள் இன்னும் எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் அடுத்த ஒரு தொகை என்னத்துக்கு வைப்பிலிடப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு யோசனைகள் வரலாம். அதுக்கான பதிலும் இந்த காணொலியில் இருக்குது. இடையில யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவே மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் யாரோ ஒருத்தவங்க பயனடைகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பண்டிகை காலத்தோட ஒரு புது வருஷ கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி, ஒரு பரிசு அப்படிங்கிற மாதிரி கைவிசேடம் வழங்கியிருக்கு அரசாங்கம் அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். பண்டிகை காலத்தில் மக்களோட நலனை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லதாக போய் அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காசை வைப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னைக்கு ஒரு அப்டேட் தான் இது கிறிஸ்மஸ் சம்மந்தமாக. இதன் அடிப்படையில் 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் இந்த பண வைப்பிலிடப்படுறதில்ல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் 2 கட்டமாக பணம் வைப்பு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 70 வயசுக்கு மேற்பட்ட நபர்களில் 6,17,406 பயனாளர்களுக்கு பணம் வைப்பிலிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான தொகை எவ்வளவு அப்படின்னா 3.07 பில்லியன் இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதே கட்டம் தான், அதே 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் இரண்டாவதாகவுமே கொடுத்துருக்குறாங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி 2 கட்டங்களாக அந்த பணம் இந்த முறை வைப்பிலிடப்படும் அப்படின்னு சொல்லி 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் முதலாவது நான் சொன்னேன். அடுத்ததாகவுமே அந்த 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தான் பணம் வைப்பிலிடப்படுறாங்களாம். இதை பொறுத்த வரைக்கும் 72,525 பயனாளர்களுக்கு அடுத்ததாக அந்த காசு வைப்பிலிடப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக 362.6 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எனவே நீங்களும் உங்களுடைய புக்கை கொண்டுட்டு போயிட்டு பேங்க்ல கொடுத்து காசு வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. சில நேரங்களில் க்ரௌட் கூட அப்படி இருக்கிற நேரங்களில் பேங்க்ல திருப்பி அனுப்புறாங்க. இல்லை ஆல்ரெடி காசு வந்துருச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியான மாதிரி விஷயங்கள் எதுவும் சொல்ல போகிறதுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா முன்கூட்டியே நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் பார்த்த அனுபவம் ஒன்று தான். ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், போன மாதம் காசு வந்துச்சா இந்த மாதம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க திருப்பி அனுப்புகிறாங்க. அவங்களுடைய வேலைகளை இலகுப்படுத்தி கொள்றதுக்காகவும் அவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறனாலையும் எங்களை உடனடியாக திருப்பி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. எனவே நீங்கள் இந்த முறை ஒழுங்காக பிடிவாதமாக நின்று உங்களுடைய காசு வந்திருக்கான்னு புக்கை அப்டேட் பண்ணியே தாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணி வாங்கிட்டு வாங்க. நீங்கள் உடனடியாக காசு எடுக்காட்டிக்கும் பரவாயில்லை, அப்டேட் பண்ணி தாங்கன்னு சொல்லி போய் கேட்டு வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லிப் நீங்கள் எடுத்து வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க யார் சரி, உங்களுடைய பிள்ளைகளோ இல்லை உங்களுடைய பக்கத்து வீட்டில் நம்பிக்கைக்குரியவங்க யாராவது இருப்பாங்களா இருந்தால் அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் ஸ்லிப்புகளை நிரப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போய் காசு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடையும் கொஞ்சம் நம்பிக்கைக்குரிய விஷயமா இருந்தால் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள்.